இந்த நல்வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் பொருளாதாரமாகட்டும், உறவு முறையாகட்டும், நம்ம ஒரு படிப்பு விஷயமாகட்டும், ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலில் மேன்மை அடையணுன்னாலும் அந்த நல் வார்த்தைகள் தான் நம்மளை நிர்ணயம் செய்யுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 3 டம்ளர் எடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு டம்ளர்லேயும் தண்ணி ஊற்றுறார். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 3/4 வாசி தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 வாசி அரிசி அதில் போடுறார். 3 டம்ளர்லையுமே போட்டார். ஃபஸ்ட்டு டம்ளருக்கு நேர்மறையான வார்த்தைகள், 2வது டம்ளருக்கு எதிர்மறையான வார்த்தைகள், 3வதுக்கு அவர் போகவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை. இப்படியே ஒரு 3 நாள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். எவ்ரி 1 ஹவர் இந்த செயலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. 3 நாளுக்கு அப்புறம் பார்க்குறாரு, அந்த முதல் டம்ளரில் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா குண்டு குண்டாயிடுச்சு, நல்லா வாசனையாக சிறப்பாக இருக்குது. 2வது டம்ளர் போய் பார்க்குறாரு, அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கருப்பு நிறமாயிடுச்சு. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாம். இந்த தலைப்பில் எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகள் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேங்க. இதை ஏதாவது செயல்படுத்துறதுல உங்களுக்கு சந்தேகம் என்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எல்லாருக்குமே தெரியுங்க, அதாவது நம்ம எண்ணங்கள் ரொம்ப வலிமையானது. எண்ணம் போல தான் வாழ்க்கை நடக்கும். எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் நம்மளோட வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அந்த நினைவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளை, நம்மளோட பொருளாதாரத்தை, நம்ம உறவு முறையை நிர்ணயிக்கிறது அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, வார்த்தைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சிக்கணும். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வார்த்தைகளில் 2 விதமாக இருக்குங்க. நல்வார்த்தைகள், சிறப்பு குறைவான வார்த்தைகள். அதாவது நேர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது, மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது அது என்ன ஆகுதுன்னாங்க, அந்த வார்த்தைகளுக்கு 100% பவர் இருக்குது. அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது நம்மளோட வாழ்க்கை தரம் 100% உயரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் தெரியும். இது உண்மையா இல்லை பொய்யாங்கிறது உங்களுக்கே புரியும். அதாவது ஒரு கதையை நம்ம பார்க்கலாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஞானி இருக்கார். அவர் ஊர் மக்களுக்கு உபன்யாசம், அதாவது அறிவுரை சொல்லிகிட்ருக்கார். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்துங்க. நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துனீங்கன்னா நம்ம பொருளாதாரம் சூப்பராக இருக்கும், உறவு முறையில் சிக்கல் வராமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையோட தரமே நல்ல உயரும், நீங்கள் தேவையானதை அடையலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கார். சொல்லும்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் எந்திரிச்சு சொல்கிறான், நீங்கள் சொல்கிறது ரொம்ப தவறான வாதம் சொல்கிறீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் நம்ம வார்த்தைகள் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க, இது தவறானது, தப்பாக கைட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த இளைஞன் எந்திரிச்சு சொல்கிறார். உடனே அந்த ஞானி சொல்கிறாரு, அடே முட்டாள், உனக்கு அறிவில்லாமல் நீ பேசுகிற, நீ ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போ அப்படின்னு சத்தம் போடுறார். உடனே அந்த இளைஞனுக்கு பயங்கரமாக கோவம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அருவாள் எடுத்துகிட்டு அந்த ஞானியை வெட்ட போயிட்டார். அப்போ எல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, இப்போ புரியுதா இளைஞனே, நான் ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் சொன்ன உடனேயே உன்னோட மனசு, உன்னோட செயல் என்னை கொலை பண்ணவே நீ துணிஞ்சிட்ட. ஸோ வார்த்தைகள் நல்லா இல்லாதனால என்னை கொலை பண்ணவே துணிஞ்சிட்ட. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய வார்த்தைகள் உனக்கு கொலை செய்ய தூண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வார்த்தைகள் சரியில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனால தான் உறவு முறையில் தேவையில்லாத குழப்பங்கள், ஒரு உறவு முறை பிரிவு, அந்த மாதிரி எவ்வளவோ சிக்கல்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நல்வார்த்தைகள் தான், நேர்மறையான வார்த்தைகள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை அற்புதமாக செயல்படுத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அஃபர்மேஷன் அப்படின்னு நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அனுப்புகிறேன். அந்த அஃபர்மேஷன் வீடியோவில் பார்த்திங்கன்னா, முதல் அஃபர்மேஷன் நம்ம என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு நல்வார்த்தைகள் தான் நான் சொல்லியிருப்பேன். சிறப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் தன்மை வரும். ஃபஸ்ட்டு அஃபர்மேஷனே நல்வார்த்தைகள், நன்றியுணர்வு, இந்த 2 தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த அஃபர்மேஷனை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த நல்வார்த்தைகளுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இந்த நல்வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும்
பொருளாதாரமாகட்டும், உறவு முறையாகட்டும், நம்ம ஒரு படிப்பு விஷயமாகட்டும், ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலில் மேன்மை அடையணுன்னாலும் அந்த நல் வார்த்தைகள் தான் நம்மளை வந்து நிர்ணயம் செய்யுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிறப்பாக இன்னொரு சயின்டிஃபிக் ப்ரூஃபை நம்ம பார்க்கலாம். அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இதனோட இன்னும் உண்மைத்தன்மை உங்களுக்கு சிறப்பாக புரியும். ஆல்ரெடி இந்த ஆத்தர் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜப்பான் நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட்டு மசாரு எமோட்டோ அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா வாட்டரை பற்றி நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. அவரோட புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டைம் இருந்ததுன்னா நீங்கள் மசாரு எமோட்டோன்னு போடுங்க. அந்த புக்கு நிறையா வெப்சைட்டில் இருக்குது, படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அவர் எழுதின பல நூல்களில் இந்த தண்ணியை பற்றி, வார்த்தைகளை பற்றி நிறைய அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, சயின்டிஃபிக்காகவே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு உதாரணத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு புக் தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற புக்கில் ஒரு பார்ட்டில் இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பார். ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ரெக்கார்டு அவர் அதில் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணாருங்களாம், ஒரு நாளில் ஒரு 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டார், 3 டம்ளர் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொரு டம்ளர்லேயும் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 3/4 வாசி தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 வாசி அரிசி அதில் போடுறார். 3 டம்ளர்லையுமே போட்டார். மொதல் டம்ளரை பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வச்சிடுறாரு. 2வது டம்ளரில் அரிசி போட்ட டம்ளரில் இன்னொரு ரூமில் வச்சிடுறாரு. 3வது டம்ளர் அரிசி போட்டது தண்ணி ஊற்றுனது இன்னொரு ரூமில் வச்சிடுறாரு. அந்த முதல் டம்ளர் கிட்ட ஃபஸ்ட் ரூமில் இருக்கிற வாட்டர் கிட்ட பேசுகிறார். நல்ல விதமாக, அன்பாக, கருணையாக பேசுகிறார். ரொம்ப கருணையாக பேசுகிறார். அந்த தண்ணியோட பேசுகிறார். அந்த அரிசி அந்த தண்ணியோட அந்த டம்ளரை பார்த்து அற்புதமாக பேசுகிறாரு. நல்வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் கழித்து 2வது ரூமுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற தண்ணிக்கிட்ட எதிர்மறையான வார்த்தைகள், நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நீ எல்லாம் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறார். 3வது ரூமுக்கு அவர் போகவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு டம்ளருக்கு நேர்மறையான வார்த்தைகள், 2வது டம்ளருக்கு எதிர்மறையான வார்த்தைகள், 3வதுக்கு அவர் போகவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை. இப்படியே ஒரு 3 நாள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். எவ்ரி 1 hour இந்த செயலை செஞ்சுட்டே இருக்கிறாரு. 3 நாளுக்கு அப்புறம் பார்க்குறாரு, அந்த முதல் டம்ளரில் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா குண்டு குண்டாகிடுச்சு, நல்லா வாசனையாக சிறப்பாக இருக்குது. 2வது டம்ளர் போய் பார்க்குறாரு, அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கருப்பு நிறமாயிடுச்சு. 3வது அவர் பார்க்கவே இல்லை. 3 நாளுக்கு அப்புறம் போய் திறந்து பார்த்தார்னா கருப்பு நிறமும் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது நேர்மறையாக பேசின அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி, அந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப அரிசியெல்லாம் நல்லா குண்டு குண்டாகி நல்லா வாசமாக இருக்குது. எதிர்மறையாக, அசிங்கமாக, சிறப்பு குறைவான வார்த்தைகள் பேசிய டம்ளரில் இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா கருப்பாயிடுச்சு. 3வது ஒன்றுமே செய்யலை, அதை திறந்தே பார்க்கல. அந்த இடத்துல இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா கருப்பும் ஆயிடுச்சு, துர்நாற்றமும் அடைஞ்சது. இது சயின்டிஃபிக்காக அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். புரியுதுங்களா? அடுத்தது என்ன பண்ணுறாரு, ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணை கூப்பிட்டு ஒவ்வொரு கிளாஸ் கிட்டேயும் போயிட்டு நன்றியுணர்வை தெரிவிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலர் இன்டர்வலில் ஒரு 3 நாள் 4 நாள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கிளாஸ் கிட்ட அந்த பொண்ணு போகுது, நன்றியுணர்வை வெளிப்படுத்துது. 2வது கிளாஸ் கிட்ட போயிட்டு நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறாங்க. 3வது கிளாஸ் கிட்டேயும் போய் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறாங்க. ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் 3 கிளாஸையும் வச்சு பார்க்கும் பொழுது முதல் கிளாஸில் நல்ல நறுமணத்தோடு அந்த அரிசியெல்லாம் பெருசானது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2வது கிளாஸில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த கருப்பரிசியெல்லாம் வெள்ளையாக மாறிடுச்சு. 3வது கிளாஸில் கருப்பாய் துர்நாற்றம் அடைஞ்சதுலேயும் இப்போ துர்நாற்றம் கிடையாது, அந்த கருப்பரிசியெல்லாம் வெள்ளையாக மாறிடுச்சிங்க. இது சயின்டிஃபிக்காக ரெக்கார்டில் க்ரியேட் பண்ணப்பட்டது. இப்போ புரியுதுங்களா? இந்த கதையிலேருந்து, இந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் என்னென்னாங்க, அந்த தண்ணி இருக்குங்க இல்லைங்க, அந்த தண்ணிக்கு ஒரு உணர்வு இருக்குது. நம்ம வார்த்தைகளை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த நல் வார்த்தைகளுக்கு அந்தளவுக்கு அந்த தண்ணியோட காண்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த பவர் இருக்குங்கிறத அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்கார். இப்போ புரியுதுங்களா? நேர்மறையாக பேசின தண்ணி டம்ளரில் பார்த்திங்கன்னா அந்த அரிசிகளும் நல்லாயிருக்கு, ஸ்மெல் எதுவும் வரல. எதிர்மறையாக பேசின இடத்துல நன்றியுணர்வு சொன்னதுக்கப்புறம் அந்த கருப்பரிசி வெள்ளையாயிடுச்சு. 3வதுல எதுவுமே சொல்லாமல் இருந்தார், ரொம்ப கருப்பும் ஆயிடுச்சு, துர்நாற்றம் அடைஞ்சது. ஆனால் நன்றியுணர்வு சொன்னதுக்கப்புறம் கருப்பரிசி வெள்ளையாயிடுச்சு, துர்நாற்றம் இல்லை. இதுதாங்க உண்மை, இதுதான் 100% ட்ரூத். ஸோ நம்ம வார்த்தைகளுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம பேசுகிற காற்றில் பார்த்திங்கன்னா ஈரம் இருக்குது.
அந்த ஈரம் தான் தண்ணி. ஸோ நம்ம அந்த வார்த்தைகள் அந்த ஈரத்தோடு கலக்கும் பொழுது நல்வார்த்தைகளாக பேசுனீங்கன்னா நம்ம வாழ்க்கை தரம் சூப்பராக இருக்கும். இதே நம்ம சிறப்பு குறைவான வார்த்தைகளை பேசும் பொழுது அதே மாதிரி நம்மளும் சிறப்பு குறைவாக தான் இருப்போங்கிறத இதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த 3வது டம்ளரில் பார்த்தீங்கன்னா அவர் கண்டுக்காமல் விட்டுருந்தார். அதை திறக்கும் பொழுது தான் அதில் துர்நாற்றமும் அரிசி கருப்பானதும் இருந்தது. அதை இன்னும் ஒரு வேறு விதமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். என்ன புரிஞ்சிக்கலான்னா, நமக்கு ஒரு நபர் நம்ம வேண்டாம் அப்படின்னு உறவுமுறை சிக்கலை நம்ம ஒதுக்கிட்டோம். அவங்கள கண்டுக்காமல் விட்டிங்கன்னா நம்மளோட ஆழ் மனசில் அவர்களை பற்றிய ஒரு தப்பான எண்ணங்கள், ஒரு கவலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்டு? அதனால் நம்ம கண்டுக்காமல் ஒருத்தரை வெறுத்துட்டு வேண்டாம், அவங்களே உறவுமுறை வேண்டான்னு போயிட்டாலும் நீங்கள் அவங்கள பற்றி நன்றியுணர்வாக இருந்து ஓகே இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மனசு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது தாங்க உண்மைத்தன்மை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு நம்மளோட வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்து இனிமேல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவாக பேசுங்க. ஒரு ரிக்வெஸ்ட் நான் பண்ணுறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தையை நீங்களே கேட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ நெகட்டிவிட்டியாக இருப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியான வார்த்தைகள் வேணும்னா கமெண்ட்ஸில் இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி பாசிட்டிவிட்டியாக பேசணும்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு கேளுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இல்லை கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு எப்படி பாசிட்டிவிட்டியாக பேசணுங்கிறத நான் சொல்லித்தரேன். நிறைய பேர் இன்றைக்கி சூழ்நிலைகள் என்ன தெரியுங்களா, கடன் நிறையா வந்துடும். ஐயோ கடனை கட்டணுமே நீங்கள் பேசிக்கிட்டே வார்த்தைகள் உபயோகம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடன் அதிகமாகும். புரியுதுங்களா? இறைவனர்களால் அந்த நிலுவைத் தொகையை நான் அற்புதமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். கடனை நீங்கள் ஈஸியாக கட்டலாம். புரியுதுங்களா? வீடு கட்டணுமே, ஐயோ வீடு கட்டணுமே, இடம்லாம் அதிகமாகிட்டே போகுது, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா ஒன்றுமே தெரியாது. இறைவனர்களால் அற்புதமாக அந்த வீடு கட்டுற பணியை சிறப்பாக நான் செஞ்சிட்ருக்கேன். அற்புதமாக இறைவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இறைவனுக்கு நன்றியுணர்வோடு செயல்படுத்துங்க. வீடு கட்டுறது ஈஸியாக கட்டிடலாம். இதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நல்வார்த்தைகளாக இருக்கணும். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், எப்போ நீங்கள் பேசும் பொழுதும் ஒரு செல்ஃப் டாக், அதுக்கு தான் நான் உங்களுக்கு அஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசும் பொழுதே ரொம்ப பாசிட்டிவாக பேசணும். செல்ஃப் டாக்னு சொன்னதே பார்த்திங்கன்னா நம்ம தேவைகளை நம்ம பாசிட்டிவாக மனதளவில் கேட்டால் தான் நம்ம செயல்பாடுகள் அந்த எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் வரும். இது தாங்க உண்மை. ஸோ நம்ம செல்ஃப் டாக் பண்ணுறதாகட்டும், நம்ம அஃபர்மேஷன் ஆகட்டும், அந்த உறுதிமொழி எடுக்கிறதாகட்டும், இல்லை இறைவன்கிட்ட நம்ம கேட்குற பிரார்த்தனை ஆகட்டும், ரொம்ப பாசிட்டிவாக நல்வார்த்தைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், அஃபர்மேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இல்லைனா லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் அஃபர்மேஷன் நான் என்ன சொல்லியிருப்பேன்னாங்க, நல் வார்த்தைகளை பேச கற்றுக்குங்க, ப்ளஸ் நன்றியுணர்வாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம், இந்த நீர், நிலம், காற்று, நெருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேட்காமலே நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிட்ருக்கு. என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? ஸோ நல் வார்த்தையின் மூலமாக ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ஸோ உங்களோட அஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், நம்ம தேவைகளை கேட்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். இப்போ ஏதோ ஒரு பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், எங்கேயோ போகிறோம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டா ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, யாருன்னே தெரியாது, நன்றி சொல்கிறோம்ல. அப்போது இந்த பிரபஞ்சம் பாருங்கள், நம்ம தேவைகளுக்கு, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத்தனை அம்சங்களையும் நம்ம கேட்காமலே சிறப்பாக கொடுத்துட்ருக்குங்கும் பொழுது ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றியுணர்வோட இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் அற்புதமாக செயல்பட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை தரம்ங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்குங்க. அதாவது நம்ம என்ன தேவைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ ஒவ்வொன்றும் சிறப்பாக அற்புதமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க உண்மை. அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பாருங்கள், இதில் செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. அற்புதமாக செயல்படுத்துங்க. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். மிக்க நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.